ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு வேறு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் ரவையும் சேர்த்து தான் கட்லெட் பண்ண போகிறோம். இதுக்கு பிரெட் கிராம்ஸோ ப்ரெட்டோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். நான் இதை வேக வைக்கல, உப்பு எதுவும் போடலைங்க. அதனால் இதை உதுத்து விட்டுட்டு தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், மல்லி, வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இதோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரவை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குல நிறைய ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லேசாக நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். சைஸுமே உங்களுக்கு இஷ்டப்பட்ட சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிள் கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதாவில் முக்கி பிரெட் கிராம்ஸில் டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சாக்கல இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடஞ்சிடும். அதனால மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்ல மொறுன்னு பொரிச்சாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் நல்ல ஸ்பைஸ் எல்லாம் போட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கெச்சப் அல்லது சாஸ் வச்சு பரிமாறலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.